ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மதுரை மாவட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இருக்கு பாருங்க, அங்கிருந்து அவுட் சோர்சிங் மூலமாக உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ தகுதியான பெண் விண்ணப்பதாரர் அப்ளை பண்ணாததை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ விண்ணப்பங்களை உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி டேரெக்டாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இவ்வலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மனிதவள நிறுவன HR ஏஜென்சி இருக்காங்க பாருங்க, அந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட மையத்துக்கு டைரெக்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. எப்போனா 30/8/2024 தேதி பார்த்தீங்கன்னா மாலை 5:45 சேரும்படி அனுப்பி வைக்க வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று அனுப்பி வைங்க, இல்லை டேரெக்டாக போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ உள்ளாட்சி அமைப்பு மதுரை மாநகராட்சி பதவியை பொறுத்த வரைக்கும் சமுதாய அமைப்பாளர் கம்யூனிட்டி ஆர்கனைசர் கேட்டிருக்காங்க. 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் 35 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி UG டிகிரி முடிச்சுட்டு MS ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். பணி அனுபவம் கேட்டிருக்காங்க. மகளிர் திட்டம் போன்ற கள தலையீடுகள் தேவைப்படும் திட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கணினி இயக்கம் திறன் கேட்டிருக்காங்க. ALFல பார்த்தா உறுப்பினராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. 2 வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்குது, தகுதி இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இருப்பிடம் பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டம் சேர்ந்தவங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க. ஊதியம் சேலரியை பொறுத்த வரைக்கும் 16,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3% பார்த்தா இயர்லி ஸோ இன்க்ரீமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே அனுப்பி வச்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஜாப் அப்டேட்டையும் சொல்லலாம். விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மாக இதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஒட்டிட்டு உள்ளாட்சி அமைப்பு என்ன, பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, பிறந்த தேதி என்ன, ஜெண்டர் என்ன, ஜாதி என்ன, கல்வி தகுதி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணிட்டு என்னமா டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அனுப்பி வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அவங்ககிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.